வெக்டார்ஸ் டாபிக்ல இருந்து JEPYQ கொஸ்டின் பண்ணலாம். Let mod A1 is equal to 3 and mod A2 is equal to 5 and mod of A1 plus A2 equal to 5 அப்படின்னா resultant of A1 vector and A2 vectorக்கு வந்து resultant value 5 சொல்லியிருக்காங்க. Then the value of 2A1 bar plus 3A2 bar dot 3A1 bar minus 2A2 bar கொடுத்திருக்காங்க. இது கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம்னா mod A1 plus A2 is equal to 5 னு கொடுத்திருக்காங்க. அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா square root of A1 square plus A2 square plus 2A1 dot A2 அதாவது A1 A2 காஸ்ட் A1 dot A2 னு போட்டு is equal to 5 னு போட்டுக்கிறோம்ப்பா. ஓகேங்களா? இப்போ வந்து இது ஸ்கொயர் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் போயிடும். அப்போ A1 ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும்னா 3 ஸ்கொயர் போடணும். A1 ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும் 3 ஸ்கொயர் போடணும். பிளஸ் A2 ஸ்கொயருக்கு என்ன பண்ணணும் A2 வந்து 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம். பிளஸ் 2A1 dot A2 is equal to நம்ம ஸ்கொயர் பண்றதுனால ரூட் போனதுனால இந்த 5 ஸ்கொயர் வந்து என்ன வரும் 25 வரும்பா. இந்த 25ம் இங்க இருக்கிற 5 ஸ்கொயர் 25ம் கேன்சல் ஆயிரும். இந்த 3 ஸ்கொயர் 9 ரைட் சைடு கொண்டு போனோம்னா நமக்கு என்ன ஆயிரும் சொல்லி பிளஸ் அது மைனஸ் 9 ஆயிரும். அப்போ 2A1 dot A2 is equal to என்ன வருது சொல்லுங்கப்பா மைனஸ் 9 கிடைக்குது. இதுல இருந்து A1 dot A2 is equal to என்ன பாத்தீங்கன்னா மைனஸ் 9/2 அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, அதாவது 2A1 bar plus 3A2 bar dot product பா 3A1 bar minus 2A2 bar is equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ இது is equal to பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 2A1 bar 3A1 bar மல்டிப்ளை பண்ணோம்னா 2 into 3 வந்து 6 A1 bar dot A1 bar வந்து என்ன வரும் A1 ஸ்கொயர். அடுத்து 2A1 bar minus 2A2 bar மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ என்ன ஆகும் பிளஸ் இன்ட்டு மைனஸ் வரும். அப்படின்னா இங்க மைனஸ் போனோம் 2 into 2 4 A1 dot A2 அப்படின்னு எடுத்துக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே. அடுத்து 3ல மல்டிப்ளை பண்ணோம்னா 3 into 3 9 அப்போ பிளஸ் 9 A1 dot A2 கரெக்டுங்களா? அடுத்து 3A2 into 2A2 போடணும். பிளஸ் இன்ட்டு மைனஸ் வரும் 3 into 2 6 A2 dot A2 வந்து A2 ஸ்கொயர். இப்போ என்ன பண்ணலாம்னா 6 into A1 ஸ்கொயர் எவ்வளோ A1 3 கொடுத்துருக்காங்க. அப்போ 3 ஸ்கொயர் போட்டுக்கலாம். இங்க மைனஸ் 4A1 A2 இருக்கு, இது பிளஸ் 9A1 A2 இருக்கு. அப்போ ஆக மொத்தம் பிளஸ் 9ல மைனஸ் 4 பண்ணா 5 டைம்ஸ் ஆஃப் A1 டாட் A2 கரெக்டுங்களா? ஓகே. அடுத்து மைனஸ் 6A2 ஸ்கொயர் A2 எவ்வளோப்பா 5 அப்போ 5 ஸ்கொயர் போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? ஓகே. இப்போ 6 இன்ட்டு இந்த 3 ஸ்கொயர் எவ்வளோ 9 இன்ட்டு 6 எவ்வளோப்பா 54 கரெக்டுங்களா? பிளஸ் 5 into இந்த A1 dot A2 தான் இங்க மைனஸ் 9/2 கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ மைனஸ் 9/2 போட்டுங்க. மைனஸ் 6 into 5 ஸ்கொயர் வர 25 சரியா 25 into 6ன்னு போட்டுக்கலாம். இப்போ இந்த 54 பிளஸ் இந்த 9/2 வந்து என்ன வரும்னு சொல்லுங்க. இந்த 5 into 9 45/2 வந்து 22.5 அப்போ பிளஸ் இன்ட்டு மைனஸ்னு போட்டுக்கலாம். கரெக்டாக மைனஸ் 22.5 25 into 6 என்ன வரும் மைனஸ் 150. So 150 இப்போ என்ன வருது பாருங்க 54 minus 22.5 minus 150 சேர்த்தோம்னா 172.5 54ல இருந்து 172.5 சப்ட்ராக்ட் பண்ணீங்கன்னா minus 118.5. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வருது பாருங்க minus 118.5 minus 118.5 is the correct answer. அப்படின்னா ஃபோர்த் ஆப்ஷன் இந்த கொஸ்டினுக்கு எது கரெக்ட்னு எடுத்துக்கலாம் சொல்லுங்கப்பா. ஃபோர்த் ஆப்ஷன் வந்து கரெக்ட்னு எடுத்துக்கலாம். அதாவது minus 118.5 is the correct answer அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா?